ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 4 போன பாட்டோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் சீனியர் கேர்ள்ஸ்லாம் வாங்கிக்கிட்ட இந்த ஜங்குக்கு ஜிம்முன்னு தேங்கலாம் நல்லா பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறாமையில் அவளை ரேக்கிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 4. எனக்கா ஐயோ கடவுளே, எனக்கு இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவங்க வேற. மது கிளாஸுக்கு போகலாமா? போ கிளாஸுக்கு தானே போ ஓகே அப்படின்னு சொல்லும் போது அவள் போனிடெயில் போட்டிருந்துருப்பாள். அந்த பேண்டை பிடிச்சி இழுத்துட்டாங்க. மண்டை அப்படியே சரியாக வலிக்குது. ஏன்னா அவங்க இழுத்த ஃபோர்ஸில் முடி கொஞ்சம் இழுத்துருக்கும் போல். அப்படியே மண்டையை தேய்ச்சிட்டு ஏன் இப்படி கேள்வி கேட்காத, போ இங்கேருந்து. அவனோட பேண்ட்லாம் தர முடியாது. ஈவினிங் போகும்போது வாங்கிட்டு போ இங்கேருந்து. சரி அப்படின்னு அவளோட பேக் எடுத்துகிட்டு போகிறா. அதையும் கால் வச்சு மிதிக்கிறாங்க. அப்படியே மேலே நிமிந்து பார்க்குறா. என்ன பார்க்குற? கால் எடுக்கணுமா? சரி எடுக்கிறேன் அப்படின்னு எடுக்கிறா. அதுக்கப்புறம் தான் பேக் எடுத்துகிட்டு போகிறா. ஒரு மாதிரி ரொம்ப அசிங்கமாக ஃபீல் ஆகுதுவா எனக்கு. அவளுக்கு சும்மாவே வாழை பிடிக்கல. இல்லை இவங்க பண்ணுற டார்ச்செல்லாம் கூட கொஞ்சம் தான் அவளுக்கு ஒரு மாதிரி ட்ரெஸ் ஆகுது. அப்படியே நேராக கிளாஸுக்குள்ளே வந்தா. அவள் ரொம்ப மூட் அப்செட்டில் ரொம்ப சேடாக தான் வரா. இதை பார்த்த லியாவும் ஃப்ளிக்ஸும் என்ன இவ இப்படி சோகமாக வரா அப்படின்னு. என்னாச்சு வயன்? ஒன்றும் இல்லடி. என்ன உன்னை ரேகிங் பண்ணாங்களா? உன் காலெல்லாம் பாரு அழுக்காக இருக்குது. அவங்க தானே ஏதோ பண்ணாங்க. சீனியர் கேர்ள்ஸ் தானே, இல்லை சீனியர் பாய்ஸா? சீனியர்ஸ் தான், விடு. சரி ஓகே, நீ நார்மலாக இரு ஓகேவா? மூஞ்சி இப்படி வச்சுக்காது, ரொம்ப கேவலமாக இருக்குது. ஆச்சி சும்மாரி, நானே டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு வாயின் அப்படியே பெஞ்சில் படுத்துட்டா. அப்போ தேங்க் கிராஸ் பண்ணி போகிறான். அவளோட கிளாஸ் தான். எங்கே அவளை காணோம் அப்படின்னு அவளோட பிளேஸில் பார்த்தா அவள் படுத்து கிடக்குறா. என்ன இவ படுத்துருக்கிறாளே அப்படின்னு அப்படியே அவளை நோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டான். ஸோ அப்படியே லன்ச் டைம் வருது. வயன் சாப்பிடாம அந்த சாப்பாடே ஒரு மாதிரி வெறுப்பாக பார்த்துட்ருக்கா. இதை சாப்பிட்ணுமா, இதை சாப்பிட்டு உயிரோட வாழணுமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துலேயே அதை பார்த்துட்ருக்கும்போது ஜங்குக்கு அங்கே வந்து பால் பாக்கெட் அப்படின்றான். சொல்லுங்கள் சீனியர் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக திரும்புகிறாளா. அப்படியே தேங் வந்து அவளை பால் பாக்கெட்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லலடா, நான் மட்டும்தான் சொல்லுவேனே அப்படின்னு வந்து நிற்கும்போது டே இருடா, அவள் சோகமாக இருக்கா பாரு அப்படின்னு சொல்லும் போது தான் தேங்களோட கையை நோட் பண்ணுறான். அவளோட கையில் சூசைட் மார்க் பண்ண மாதிரி அந்த கையை கிழிச்ச மாதிரி நிறையா தடையம் இருக்குது. அப்படியே அவளோட கையை பிடிச்சி இழுத்து, என்னது இது, என்ன பண்ணி வச்சுருக்க? சீனியர் கையை விடுங்க சீனியர், ப்ளீஸ் விடுங்க, நீ கூட வா அப்படின்னு அவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. அவளா விட்டுங்க சீனியர் ப்ளீஸ் சீனியர் அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ஆனால் அவன் கேட்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு இழுத்துட்டு பீட்டு ரூமுக்கு தான் போய் அவளை அங்கே தூக்கி போட்டுட்டு கதவையும் சாத்திட்டு, என்னது இது கையில், என்னது காட்ரி? ஐயோ, என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? எதுக்கு கதவெல்லாம் சாத்துறீங்க? விடுங்க, நான் போகணும் ப்ளீஸ், நான் போகணும், என்னை விட்டுங்க. ஏய், நான் உன்னை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ரொம்பலாம் யோசிக்காத. அங்கே வச்சு கேட்க வேணாம் தான் இங்கே கூப்பிட்டு வரேன். கையில் என்னது? எதுக்கு கையில் கிழிச்சு வச்சுருக்க? எதுக்கு சூசைட் அட்டன் பண்ணியிருக்க? ஐயோ, நான் சூசைடெலாம் அட்டன் பண்ணல. என் தங்கச்சி விளையாடிட்டு இருக்கும்போது, நான் அவள் விளையாடிட்டு இருக்கும்போது தெரியாமல் கீச்சிருச்சு. ஒரு வாட்டி கீச்சுனா அது தெரியாமல், 4-5 வாட்டி அறுத்தா அது தெரியாமல் கிடையாது. அது 4-5 வாட்டி விழுந்துட்டேன் கீழே. போய் சொல்கிறதையும் பொருந்துற மாதிரி சொல்லணும், புரியுதா? ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு எனக்கு என்னை விட்டுருங்க ப்ளீஸ். நான் போகணும். இல்லையா என்னை தயவு செஞ்சு நீங்களாவது கொண்டுருங்களேன். எனக்கு வாழவும் பிடிக்கல, இருக்கவும் பிடிக்கல. காலேஜுக்கு வந்தால் தான் நிம்மதியாக இருக்குன்னு வந்தேன். இங்கேயும் என்னை போட்டு பாடப்படுத்துகிறாங்க. எனக்கு எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அங்கே உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. தேங்க் என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரில. ஐயோ வேணா அழுகிறா அப்படின்னு. ஏய், இப்போ இதுக்கு அழுகிற? நான் உன்னை என்ன பண்ணேன்? கதவை திறந்து விடுங்க, எனக்கு பயமாக இருக்குது. நான் உங்ககிட்ட தப்பாலாம் நடந்துக்க மாட்டேன். இல்லை, நீங்கள் திறந்து விடுங்க, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, பயமாக இருக்குது அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டா. அப்படின்னு அவனுக்கு கதை திறந்து விட்டு, இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொன்னதும் குடுகுடு நினச்சி ஓடிட்டா. அழுதுகிட்டே வந்து சாப்பிடாம பேக்கை தூக்கிட்டு மறுபடியும் கிளாஸுக்கு போய் படுத்துட்டா. இல்லையாலாம் ஐயே சாப்பிட்டாது பொடின்னு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். ஆனால் அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறா. அப்படியே அமைதியாக படுத்துட்ருக்கா. இதை தேங்க் பார்க்குறான். பார்த்துட்டு நேராக கிளாஸ்க்குள்ளே வரான். வந்து அப்படியே சொல்லிட்டு, உன்னால் சாப்பிட முடியாதா? இல்லை வேணாம், பசிக்கல. அந்த பொண்ணு தான் கொடுக்குறல்ல சாப்பிடுன்னு, சாப்பிட வேண்டியதானே. உன் பேர் என்ன அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறா. அதாவது லியா கிட்டே கேட்குறா. லியாவும், என் பேர் லியா, அவள் தான் கொடுக்குறாள்ல சாப்பிடு.
இல்லையா நீ இவளுக்கு ஊட்டி விடு. அவள் சாப்பிட மாட்டேங்கிறா. நீ ஊட்டுன்னு சொன்ன, இப்போ எப்படி அவள் வாயை திறக்காமல் இருக்கா நானும் பார்க்குறேன் அப்படின்னு அங்கே ஒரு ஸ்டிக் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு அடி தான் பெஞ்சில் வாயில் அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. ஒரு மாதிரி பயந்துட்டு தேங்காய் பக்கம் தேங்கும். என்ன சாப்பிட முடியுமா முடியாதா? வாயத்தர வாயத்தரடி, இல்லை இந்த குச்சை வாய்க்குள்ளே விட்டுருவோம் அப்படின்னு வாய்க்கிட்ட வரைக்கும் கொண்டு வந்துட்டான். இல்லை இல்லை சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் சாப்பிடு நீ ஊட்ட அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் வாயவே திறக்கிறா. அதுவும் தேங்காய் மேலே இருக்க பயத்தில் தான். தேங்காய் அவள் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் குட் கேர்ள், இந்த மாதிரி ஒழுங்காக இருக்கணும். சாக போகிறேன் ஈக போகிறேன்னு பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், இதோ இந்த குச்சி இருக்குல்ல அப்படியே வாய்க்குள்ள விட்டு ஆட்டிடுவேன். புரியுதா? நான் காலேஜுக்கு வரதுக்கான ரீசனே நீ தான். நீலாம் நான் எப்படி வருவேன் அப்படின்னு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான். அவன் எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் இப்படி பேசினா அப்படின்னு புரியாமல் அவள் பாட்டுக்கு உட்காந்துட்ருக்க. லியாவும் சாப்பாடெல்லாம் அவளுக்கு ஊட்டி முடிச்சுட்டு தண்ணி கொடுக்குறா. அவளும் குடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக தான் உட்காந்துருக்கா. அப்படியே ஏதோ குஷியான மாதிரிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் டே இந்த எனர்ஜி அவளுக்கு செகண்ட் டே இல்லவே இல்லை, ஏன்னா அந்த கேர்ள்ஸ் பண்ணதால். ஸோ தேங்காய் வெளில வந்து நேராக ஜங்குக்கிட்ட தான் போய், டே அவன்கிட்ட எத்தனை வாடி சொன்னேன் வாங்கிக்கிட்ட ரேகிங் பண்ணாதுன்னு, அவளை கூப்பிட்டு தான் பண்ணியா? உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும், நான் பண்ணாதான்னு சொன்னலடா. டே சும்மா வந்து என்னையும் சொல்லிக்கிட்டு இருக்காத. நான்லாம் இன்றைக்கி பக்கமே போகல. ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வேறு டிபார்ட்மெண்ட் பொண்ணுங்க கூட அம்பளுத்திட்டு இருந்தேன். அவள் நான் காக்க கூட கிடையாது. தேவையில்லாம என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காத. டேய் போய் சொல்லாதடா. நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, அதனால தான் அழுதுட்ருக்கா. சொல்லு, நீ தானே பண்ண? ஐயோ டே ஜிம்னா சொல்லி வைடா, நான் அவங்க கூட தானடா இருந்தேன், நான் என்னடா பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலடா. டே தேவையில்லாம ஒரு பொண்ணுக்காண்டி என்கிட்ட வந்து சண்டை போட்டுட்ருக்காத, புரியுதா? ஏய் யாரை சண்டை போடுறா அப்படின்னு 2 பேரும் அடிப்படி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஜிம்மு தான் 2 பேரையும் விலைக்கி விட்டு, டே உனக்கு என்ன பைத்தியமாடா? அவன் இன்றைக்கி ஏன் கூட தான் இருந்தான், அவன் ஒன்றும் வாங்கிக்கிட்ட வம்பளுக்குல, புரியுதா? தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்க தயம். அப்போ இவன் பண்ணலாம், வேறு யார் பண்ணா? யாருக்கு தெரியும், அந்த ஜாக்சன் கூட பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னதும் நேராக அவன்கிட்ட தான் போகிறேன். அவன்கிட்ட போய் இவன்கிட்ட வம்பளுத்தி அப்படின்னு கேட்டதும் அவன், டே லூசு பேரு, நான் இன்றைக்கி ஹாஃப் டே காலேஜ் லீவுடா, இப்போ தான்டா வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்னடா இவனு இப்படி சொல்கிறான்? அவன் சொல்கிறது உண்மை தான்டா, நானே காலையில் அவனை பார்க்கல அப்படின்னு தான் ஜிம்னு சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ யாரா பையனை பண்ணுறது? அப்போ இதுக்கிட்ட வழுதுட்ருக்கா, அப்போ இதுக்கிட்ட சாப்பிட மாட்டேங்கிறா. டே உனக்கு என்னடா அவன் மேலே அவ்வளோ அக்கறை? தனிக்காக அவன் நம்ம ஸ்டேட்டஸ் கூட கிடையாது, ஏதோ ஒரு ஏழை பொண்ணு தான் நினைக்கிறேன். அவன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அவள் ஸ்டேட்டஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் கூட கவலை கிடையாது. எனக்கு அவள் அழுகிறா, என்னால் ஏற்றுக்க முடியல. அவள் அழுதுட்டா, என்னை கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டா. நாளையிலேருந்து அவளுக்கு இது இருக்கக்கூடாது, அதுக்கு நான் எதாவது பண்ணணும். என்ன பண்ணணும்? ஐயோ இவன் என்ன பைத்தியமாடா அப்படின்னு அவன் ஜிம்மிட்ட கேட்கும்போது, ஜிம் எனக்கே தெரில அப்படின்ற மாதிரி தான் முழிச்சிட்டு இருக்கான். ஆனால் தேங்க முடிவு பண்ணிட்டான், இதுலேருந்து வாயனை தான் ஃபாலோ பண்ணணும், வாயனுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு தான் வாயனை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அவளுக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே வந்த மாதிரி இல்லை. இப்போ வரைக்கும் நல்லா தானே இருக்கா அப்படின்னா யோசிச்சுட்டே கீழே அவளோட ஷூவை பார்க்குறான். பார்த்தா அதில் காஃபி கொட்டின மாதிரி இருக்குது. லியாவை கூப்பிட்டு, அவள் ஷூவில் ஏன் காஃபி கொட்டின மாதிரி இருக்குது, என்னாச்சு? தெரியல சீனியர், யாரும் சீனியர் ரேகிங் பண்ணாங்கன்னு தான் சொன்னான். எந்த சீனியர்னு சொல்லலை, பட் யாரோ ரேகிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவள் அப்படி இருக்கா. சீரியஸ்லி? நீ போ. சரி அப்படின்னு அவள் போனதுக்கப்புறம் யாருன்னு மண்டே குழப்பிட்டு இருக்கான். ஒரு வழியாக காலேஜ் முடிஞ்சதும் வாயின் நேராக அந்த சீனியர் கேர்ள்ஸ் கிட்ட தான் போகிறா. இதை ஜிம்முன்னு பார்த்துட்டு நேராக தேங்கிட்ட ஓடி போய், டே சீனியர் கேர்ள்ஸ் தான்டா, அவனை ரேகிங் பண்ணியிருக்காங்க, வேமாவான்னு சொன்னதும் தேங்க அடுத்த நிமிஷம் ஓடி வரான். இங்கே அவளுகளா பேண்டு வேணும்னா முட்டி போடு அப்படின்றாளுங்க. அவள் என்னால் போட முடியாது அப்படின்னு சொன்னதும் அவளை கீழே தள்ளி விட்டுட்டு, முட்டி போட முடியாதா, எங்கே எஞ்சி போடுறி அப்படின்னு அவளோட சட்டையெல்லாம் பிடிச்சி தூக்கிட்டு இருக்காங்க. தூக்கி அவளோட வாயை பிடிச்சி, இந்த பேண்டை இப்போ வாய்க்குள்ளே போட்டு திணிக்க போகிறேன் அப்படின்னு அந்த சீனியை வாயில் வைக்கும்போது தேங்க வந்து அவளோட கையை பிடிச்சி ஒரு முறுக்கு தான் முறுக்கி விட்டுட்டு, பொம்பளை பிள்ளைங்கள அடிக்க மாட்டேங்கிறதுக்காண்டி இப்பெல்லாம் பண்ணாதீங்க, புரியுதா? கொண்டுருவோம் ஒன்று. இதுக்கடுத்து எவ்வளாச்சும் இவக்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒருத்தி ஊர் பேர் தெரியாமல் அழிச்சிருவேன். அல்ல நீ இருக்கில்ல, இவ வாய்க்குள்ளே நீ பேண்டை போட போறியா? வாயின் வாய்க்குள்ளே போட போறியா அப்படின்னு 4-5 கல்லுட்டு வந்து அவள் வாய்க்குள்ளே போட்டு போகிறான். சிம்முன்னு தான் வந்து பிடிச்சிட்டு, என்னடா நீ பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்ருக்க, விட்றா, என்ன தைரியம் தான் வாயின் வாயிலே போட வந்திருப்பா, அவளை கொல்ல விட மாட்டா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். வாயனுக்கு அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது.
ஏன் இவர் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு அவ ஒரு மாதிரி அவனை பார்த்துட்ருக்க. அவனுக்கா இன்னும் வெறி அடங்குன மாதிரி இல்லை. அப்படியே நேராக போய் அந்த சீனியரோட காலர் தான் பிடிச்சி, என்ன தைரியம் நீ வாங்கிக்கிட்டே வம்பிழுப்ப, சரி அவளோட காலில் காஃபியை கொட்டினது யார் அப்படின்னு சொன்னதும் ஒருத்தர் அப்படியே பயந்துட்டே முழிச்சிட்டு இருக்காளா, அவளோட முடியை பிடிச்சி இழுக்கிறான். நீ தான் கொடுத்துறியா, இந்த தைரியம் தான் அவளோட காலை ஊற்றிருப்பேன், இந்தா துணி அவள் காலத்தோட சொல்லிட்டு இருக்கா. வேணா, ஐயோ வேண்டாம் வேண்டாம், ஐயோ சீனியர் எதுக்கு இவ்வளோ அரகண்டா பிஹேவ் பண்ணுறீங்க, எது நான் அரகண்டா பிஹேவ் பண்ணுறேன் அப்படியே சப்புன்னு போட்டேனா அப்படின்னு ஒயனையே அடிக்க வரான். எனக்கு ஒன்றும் புரியலவே, ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்க. ஒரு வழியாக பெரிய கலவரமே பண்ணிட்டான் தயாங். ஜிம்முனும் ஜங்குக்கும் தான் எப்படியோ தேங்க சமாதானப்படுத்துகிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, திருன்னு முடிச்சுட்டு அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்க. நீங்களாம் போங்கடா, டே இல்லைடா நீ ஏதாவது போங்கடா. சரி அப்படின்னு அவங்களாம் போனதுக்கப்புறம் வாயண்ணா இங்கே வா, இங்கே வாடி. வரேன் சொல்லுங்க. பார், யாராவது ரேகிங் பண்ணாலோ இல்லை யாராவது கஷ்டப்படுத்தினாலோ என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? நான் பார்த்துக்கிறேன். ஏதாவது பிரச்சனைனாலும் சொல்லுடி, நான் பார்த்துப்பேன். உன்னை ட்ராப் பண்ணவா? வீட்டில் கொண்டு போய் விட்றேன் வா. இல்லை வேணாம், நான் நடந்தே போய்ப்பேன், இங்கே தானே இருக்குது, கொன்னே போட்டுருவேன், ஒழுங்கா வா. இல்லைன்னா அவ்வளோதானே, வண்டியை முறுக்குறான். வாயின் பயத்துலேயே சரி அப்படின்னு ஏறி உட்காந்துக்கிட்டா. இவனும் வந்து அவனுக்கு அந்த தெருமுக்கு தானே தெரியும், அந்த தெருமுக்கில் நிப்பாட்டிகிட்டு இருக்கும்போதே வாயன் இங்கேயே நிப்பாட்டிடுங்க, நான் இறங்கி நடந்தே போய்க்கிறேன், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் கொன்றுவாங்க. சரி அப்படின்னு அவனும் இங்கேயே நிப்பாட்டுறான். வாயன் அவன் கண்ணை மறைகிற வரைக்கும் அங்கேயே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். வாயனும் சும்மா இல்லை, அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறான். அவன் பார்த்துட்டு இருக்கதா பார்த்ததும் இவர் ஏன் போக மாட்டேங்கிறாரு, பார்த்துட்டே ஏன் இருக்காரு, இவர் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு அவளுக்கு ஒன்றுமே புரியலை. வீட்டுக்கு அந்த தெருவுக்கு அந்த சைடு திரும்பினதுக்கு அப்புறம் தான் தேங்க அங்கேருந்து கிளம்பியே போகிறான். இதை வாயனும் அங்கே நின்று மறைஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. இவர் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு அவளுக்கு ஒன்றும் புரியாமல் நேராக வீட்டுக்கு தான் போகிறா. வீட்டுக்கு ரொம்ப சோகமாக தான் போகிறான். அவங்க அப்பா பார்க்குறாரு, ஏன்னா இவ்வளோ சோகமாக வரான், நேற்று நல்லா இருந்தாலே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவங்க அம்மா வந்துட்டு அவன் நல்லது. ஆமாம், ஏன் உன் ஃபேஸில் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, உன் ஷூக்கு என்னாச்சு, யாரோ காஃபி கொட்டின மாதிரி இருக்குது, என்னாச்சு? நத்திங். அம்மா என்ன வயன், தலை வலிக்குது, ஒரு கப் காஃபி மட்டும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவங்க அம்மாக்கா ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வாயன் கொஞ்ச நாளாகவே எதுவுமே அவங்க அம்மாட்ட கேட்டிருக்கவே மாட்டா. சாப்பாடு கூட கொடுத்தா சாப்பிடுவா, கொடுக்கலன்னா அவள் பாட்டு பேசாமல் கிடப்பா. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் காஃபி கேட்குறாளேன்னு அவங்க அம்மா வேகமாக போட போகிறாங்க. இது அவங்க அப்பாவை நோட் பண்ணிட்டு சிரிச்சுட்டே விட்டுட்டாரு. உள்ள சிக்கியா? என்ன வாயன், நேற்று ரொம்ப ஹாப்பியாக வந்த, இன்றைக்கி நான் ரொம்ப சோகமாக இருக்க, என்னாச்சு? ஒன்றும் ஆகலை. இல்லையே, உன் ஃபேஸ்லேயே ஒரு டல்னஸ் தெரியுதே, ஒரு நசு தரல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா காஃபி கொடுக்குறாங்க. வாயனும் குடிச்சிட்ருக்கா. இந்த சிக்லஸ் ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு பரவாயில்ல நல்ல முன்னேற்றம் இல்லைம்மா அப்படின்னு சொன்னதும் அவங்க அம்மா பேசாமல் படிடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன வாயன், காஃபி நல்லா இருக்கா? பேசாமல் இரு, எனக்கு தலை வலிக்குது. ஓ, எனக்கு வலிச்சிரும், நான் பேச ஆரம்பித்தாலே வலிச்சிரும். இப்போ நீ வாயை மூடியா, இல்லைன்னா அந்த டேப் எடுத்து வாயில் போட்டவா? வேணாம், நானே வாயை முடிக்கிறேன் அப்படின்னு அவளே வாயை முடிக்கிட்டா. ஆனால் வாயனுக்கு இன்றைக்கி தேங்க பண்ணதெல்லாம் அப்படியே யோசித்து பார்க்குறா. அவளுக்கு ஒன்றுமே புரியலை, ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதான் அங்கே ஜங்குக்கு போட்டு கிழிச்சிக்கிட்டு இருக்கான் தேங்க. எதுக்குடா நீ இப்படிலாம் பண்ண? என்ன மனசில் பண்ண பெரிய ஹீரோன்னு நினப்பா? டே சும்மா இருங்கடா, நீ இது வரைக்கும் ஒரு பொண்ணுக்கு கூட சப்போர்ட் பண்ணி கூட நான் பார்த்ததில்ல, ஆனால் நீ இவளுக்காண்டி இவ்வளோ தூரம் சண்டை போடுற, இவ்வளோ தூரம் என்கிட்ட ஸ்டாண்ட் எடுக்கிற. ஒரு 2 நாள் தெரியுமா அவளை உனக்கு, அதுவும் காலேஜில் தான் தெரியும், இதுக்குள்ள இந்த வருத்து வர, அப்படி என்னடா உனக்கு பண்ணா தெரியல மச்சி. ஏன்னா அவள் லவ் பண்ணுறியா? ஐ திங்க் எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஏ லூஸு, பிடிச்சிருக்கிறது லவ்வும் ஒன்று தான்டா அப்படின்னு ஜிம்முன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜிம்முனுக்கு ஒரு எத்து மூடு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். இங்கே பாடுறா தேங்க, நீ அவளை லவ் பண்ணுறியா இல்லையா? டே அது அப்படின்னு கண்ணை மூடுறான். அவனுக்கு வேண்டாம் ஞாபகம் வர, அது சொல்லுவாங்களே கண்ணை மூடினாலே அவள் தான்டா அப்படின்ற மாதிரி அவன் தேங்க் இந்த டைலாக் ஞாபகம் வருது. அப்படியே கண்ணை மூடிட்டு அவளை யோசிச்சு பார்த்துட்டு கண்ணை மூடினாலே அவள் தானே வரா அப்படின்னு சொல்கிறான். என்னடா சொல்கிற, அப்போ இந்த புள்ளி லவ் பண்ணுறியா? உனக்குள்ளே லவ் வருதா? ஐயோ மச்சா, அப்படி மோசம் போயிட்டியே, டேட்டிங் பண்ணுறதை விட்டுட்டு ஏன்டா அப்படி லவ் பண்ணுற? ஐயோ டே
பொண்ணுங்க கிட்டலாம் லவ் பண்ணக்கூடாதுடா. அவங்கள ஜஸ்ட் கூட வச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணுடா. என்னடா நீ லவ்லாம் பண்ற அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தாங்க 2 பேரையும் பார்த்து, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு உங்கள மாரி இந்த பொண்ணுங்கள கூட வச்சுட்டுருக்கலாம் பிடிக்காது. எனக்கு லாயலா இருக்கணும். என் கூடவே இருக்கணும். ஒருத்திய பார்த்ததும் ஒரு நியூ ஃபீல் வரணும். இவ தான் நம்ம லைஃப் பார்ட்னர் அப்படின்ற ஒரு மாதிரி லைஃப் லாங் கூட இருப்பான்னு. எனக்கு வாயனை பார்த்தா அந்த ஃபீல் வருது. பத்தாத குறைக்கு அவளை பார்த்தா என்னென்னமோ தோணும். அவள் ஸ்ட்ரக்சரை பார்த்தா. ஸோ எனக்கு அவள் தான்டா. அவளை தவிர எனக்கு யாரையும் பார்க்க தோணல. இது வரைக்கும் நான் அவளை பார்த்த மாதிரி எவளையும் பார்த்ததில்ல அப்படின்றான். போச்சு மச்சான் லெவலில் விழுந்துட்டா அப்படின்னு 2 பேரும் கூச்சிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் சிரிச்சிட்டே விழுந்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஐ திங்க் நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை, see you later. Bye.